GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் குடல் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கும்? ஒரு தனிப்பட்ட அறிகுறிகள் நோயாளிகிட்டிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். சிறுகுடல் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அஜீரண கோளாறு வந்து இந்த இடத்துல வலி, தொண்டை வலி, இது ரொம்ப ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட். இது எது வேணா இருக்கலாம். இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஒரு அடிபட்டதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் உள்ளே போய் நமக்கு தெரியாமல் பதுங்கிட்டு இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நாம் அதை பழக்கப்படுத்தி கொண்டவைகளாக தான் இருக்குது. நமக்கு சாப்பிட்றதும் சரி, செரிக்கிறதும் சரி, மோஷனாக வெளியில் வர்றதும் சரி, அந்த வெளியில் வரக்கூடிய மோஷன் வரக்கூடிய ஒரு சென்சேஷனும் சரி, இது எல்லாமே வந்து. அனைவருக்கும் வணக்கம். நக்கீரன் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். சென்ற வாரம் நாம் குடல் சார்ந்த, இரைப்பை சார்ந்த காரணங்களை ஒரு முன்னுரையாக நான் கொடுத்தேன். இந்த முறை ஒரு நபருக்கு என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் இது ஒருவேளை குடல் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கும் அப்படி என்று நாம் சந்தேகித்து நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த உடற்கூறு, அனாட்டமி, அந்த குடலினுடைய உடற்கூரை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது நம்முடைய உதட்டிலிருந்து, வாயிலிருந்து சிறு குடலினுடைய ஆரம்பத்தின் முதல் பகுதி வரை, அதில் தொண்டை, வாய், உணவு குழாய், இரைப்பை இது அடங்கும். இதை வந்து இரைப்பை வரைக்கும் நம்ம அதை முதல் பகுதியாக பிரிக்கலாம். இரண்டாவது சிறுகுடல், அதில் ஒரு பகுதியான டியோடினம், ஜெஜினம், இலியம் அப்படின்னு ஒரு சிறுகுடலாக பிரிக்கிறோம். இது ஒரு நடு பகுதி. அதற்கப்புறம் பெருங்குடல் ஆரம்பிக்கிறது. அதில் அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன், சிக்மாய்ட் கோலன், ஆனல் ரெக்டம் அண்ட் ஆனல் கெனால், அப்புறம் ஆனல் வர்ஜ் அப்படின்ட்டு அந்த ஆசன வாய் வரைக்கும் உள்ள பகுதிக்கு பேர் பெருங்குடல். இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனிப்பட்ட அறிகுறிகள் நோயாளிகிட்டிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, நாங்கள் அதை பேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில ஒரு லீடிங் கொஸ்டின்ஸை வைப்போம். அப்படி வைக்கும்போது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இது வந்து இரைப்பை உணவு குழாய் சம்பந்தமான அறிகுறிகள், இது வந்து சிறுகுடல் சம்பந்தமான அறிகுறிகள், இது வந்து பெருங்குடல் சம்பந்தமான அறிகுறிகள். இது எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த சிறுகுடலினுடைய ஆரம்பத்தினுடைய ஒரு பகுதி, பார்ட் 1 ஆஃப் த டியோடினம் வரைக்கும், அது மெயினாக நாம் உண்கிற உணவை உள்வாங்கி அது இரைப்பை வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு தான் அந்த உணவு குழாய் பயன்படுத்தப்படுகிறது. தென் இந்த இரைப்பையில் ஜீரணம் நடைபெறுகிறது. அதாவது அந்த நாம் உண்ணுங்கிற உணவு வந்து நல்ல, எப்படி ஒரு கிரைண்டரில் ஒரு அரிசியோ பருப்போ உளுந்தோ போட்டு அரைக்கும்போது அது தனித்தனியாக இருந்த அந்த தானியம் இப்போது எல்லாமே ஒரு கலவையாகி குழம்பு போல நீர் வடிவத்தில் அது மாறுது. இது வந்து வயிற்று பகுதியில் நடைபெறுகிறது. அப்புறம் அந்த திரவத்தன்மையோடு நாம் உண்கிற உணவு சிறுகுடலுக்குள்ளே செல்லுது. அங்கே எல்லா விதமான முக்கியமான ஊட்டச்சத்து, வைட்டமின்ஸு, மினரல்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, புரோட்டீனு, ஃபேட்டு எல்லாமே அந்த சிறுகுடலில் தான் அப்சார்ப் ஆகப்படுகிறது, உட்கரித்து கொள்ளப்படுகிறது. ஸோ சிறுகுடல் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அஜீரண கோளாறு வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் வேஸ்டாகி போயிடும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஏறக்குறைய இப்போ எப்படி ஒரு கரும்பை வந்து ஒரு அந்த உருளையில் மிஷினில் உள்ளே இட்டு அந்த பக்கம் எடுக்கும்போது ஒரு சக்கையாக வெளியில் வருது, ஜூஸ் எல்லாம் கீழே ஒரு பாத்திரத்தில் தங்கிடுதோ, அந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை நான் ஈஸியாக சொல்லலாம். அப்புறம் இந்த சக்கையாகி போன அந்த உணவுப் பொருளினுடைய மீதம், அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட், அதை வந்து ஃபீக்கல் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஃபீசிஸ், அதுதான் மலம். ஸோ இந்த மலம் ஆகப்பட்டது பெருங்குடல்லேருந்து அப்படியே மேலே ஏறி டிரான்ஸ்வர்ஸ் கோலனில் வந்து, டிசெண்டிங் கோலனில் வந்து, அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இந்த ஒரு பயணத்தில்
முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. என்னன்னு கேட்டால், நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து, வாட்டர் காம்பனண்ட், நீர் பகுதி எல்லாமே இந்த பெருங்குடலில் உடம்பு வந்து அதை உள்வாங்கி கொள்ளுகிறது. எனவே ஆரம்பத்தில் ஏறக்குறைய திரவமான நிலையில் இருந்த அந்த மலம் ஆசனத்துக்குள்ளே இறங்கும்போது அது ஏறக்குறைய இறுகி நல்ல கெட்டியாக அது மாறுறதுக்கு காரணம் அதனுடைய நீர் சத்தெல்லாம் உறிஞ்சப்படுவது தான் என்பது காரணம். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக நடக்கிறது. ஸோ ஒரு நமக்குள்ளேயே ஒரு நிறைய கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸில் தான் நம்ம எல்லாமே வேலை செய்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நாம் அதை பழக்கப்படுத்தி கொண்டவைகளாக தான் இருக்குது. இப்போ 8 மணிக்கு போகணுன்னா கரெக்டாக நமக்கு அன்றைக்கி 5 மணி 6 மணிக்கெல்லாம் நம்ம முழிப்பு வந்துடுது. ஏன்னா நம்ம ரெடி ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் லீவாக வந்ததுன்னா நம்ம முன்னாடி படுக்கும்போதே நாளைக்கு லீவுப்பா, நம்ம நேரம் போல் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த 6 மணிக்கு எழுந்திருக்கிறத நம்ம மறந்து 9 மணிக்கு எந்திரிக்கிறோம். எல்லோரும் அப்படி பண்ணலை, சில சமயங்களில். ஸோ கரெக்டாக 8 மணிக்கே சாப்பிட்டு பழகணுங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு வயிறு அப்படியே பசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1 மணிக்கு சாப்பிட்டு பழகணுங்களுக்கு மத்தியானம் 12:30 மணிலேருந்தே வயிறு காலி ஆகிற ஒரு ஃபீலிங் வரும். இப்படி நம்முடைய எல்லா விதமான ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பேஸ்ட் அப்பான் தி கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். நம்ம அதை எப்படி பழக்கப்படுத்திட்டோம், அதே போல தான் நமக்கு சாப்பிட்றதும் சரி, செரிக்கிறதும் சரி, மோஷனாக வெளியில் வர்றதும் சரி, அந்த வெளியில் வரக்கூடிய மோஷன் வரக்கூடிய ஒரு சென்சேஷனும் சரி, இது எல்லாமே வந்து நாம் பழக்கப்படுத்தி கொண்ட விதத்தில் தான் அமைகிறது. சில பேர் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் போனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை போகலைன்னா அவங்களுக்கு போன மாதிரியே இருக்காது. இது அவங்களுடைய உடல் வாகு, அது அவங்க எப்படி தன்னை பழக்கப்படுத்திக்கிட்டாங்களோ அதுதான். எப்படி இருந்தாலும் சில அறிகுறிகள் வரும்போது இது எனக்கு புதுசு டாக்டர், இந்த மாதிரி எனக்கு வந்ததில்லை அப்படின்னு வரும்போது தான் அது அவங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வராங்க. ஸோ இந்த ஒரு முன்னுரையோடு இன்றைக்கு வாயிலிருந்து இரைப்பை வரைக்கும் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸோட நோயாளி வரலாம். முதலாவது, வாய்க்குள்ளார இருக்கிற முக்கியமான உறுப்பு பார்த்திங்கன்னா இந்த சீக்கு, உதடு, பற்கள், ஈறு, அந்த கம்ஸு, அப்புறம் முக்கியமான ஒரு பார்ட்டு நாக்கு, அப்புறம் இந்த என்டையர் ஓரல் கேவிட்டி, அப்புறம் ஃபேரிங்ஸ். ஸோ இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு? இதுதான் கேட்வே ஆஃப் த ஃபுட் பாத் அப்படின்னு சொல்கிறோம். கேட்வே அதுதான் வழிகாட்டி, உள்ள ஆரம்பம். இதில் சில சிரமங்கள் பேஷண்ட்டோ சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ சாப்பாடே ஏற்றுக்கிறது இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா ஏற்றுக்கல அப்படின்னா, ஒரு நோயாளி சொல்லுவார், எனக்கு ருசியே இல்லை, சாப்பிடணுன்னே தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க. சப்புன்னு இருக்குது டாக்டர் எப்போ எதை சாப்பிட்டாலும். இல்லை இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எதை சாப்பிட்டாலும் உப்பாக கரிக்குதுன்னுவாங்க. சில பேர் புளிப்பை வாயிலேயே வைக்க முடியல. சில பேர்த்துக்கு எனக்கு காரம் உரைக்க மாட்டேங்குது. சில பேர்த்துக்கு காரம் வந்து ரொம்ப லேசான காரம் வந்தால் கூட நிறையா இருக்குது. இதனாலெல்லாம் ஒரு காரணம் வச்சு என்னால் சரியாக சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, வாயை நல்லா திறக்க முடியல, அதனால் சாப்பிட முடியலன்னுவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போது போன வாரம் ஒரு பெரியவர் வந்தார். என்னையா உங்களுக்குன்னு கேட்கும்போது, எனக்கு இதே தான், சரியாக சாப்பிட முடியல டாக்டர். ஏன்? நான் சும்மா விளையாட்டாக கேட்டேன், வீட்டில் சரியாக ருசியாக சமைச்சு போடலையா அப்படின்னேன். இல்லை 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 அதெல்லாம் ரொம்ப சமைக்கிறது நம்பர் 1, நான் கொடுத்து வச்சவன் டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ ஏன் சாப்பிட முடியல? வாயை திறக்க முடியல அப்படின்றார். வாயை திறந்தால் வலிக்குது அப்படிங்கிறார். டார்ச் லைட்ஸ் அடித்து பார்க்கும்போது அங்கே கொஞ்சோண்டு ஒரு சின்ன இந்த உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன புண்ணு இருந்ததை நான் பார்க்குறேன். இதனாலேயே அவரால் அந்த இடம் அந்த மூமெண்ட் வந்து தடைப்படுது. ஸோ நமக்கு வந்து வாயை நல்லா திறந்து மூடக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. எவ்வளோ முதல வாய் மாதிரி பெருசாக கூட திறக்கலாம், இல்லை இது சின்னதாக கூட திறக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வாயை நல்லா அகலமாக திறக்கிறோமோ அவ்வளோ அளவு குவான்டிட்டி வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே வாய்க்குள்ளே போயிடுது. நம்ம வாய் சின்னதாக இருக்கும்போது வாயை ஓப்பன் பண்ண முடியலன்னா நம்மளால் அதை சாப்பிட முடியறது கஷ்டமாக இருக்கும். அதை வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இப்போ நல்லா சாப்பாடு ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தான் அதை வந்து தெளிவாக கேட்டுக்கணும். எதனால் சாப்பிட முடியல? இது வலியா, இல்லை ருசி இல்லையா, இல்லை அதிகப்படியான ருசியாக தெரியுதா, இல்லை கொஞ்சம் உப்பு இருந்தால் கூட அதிகமான உப்பாக தெரியுதா, ஏன் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
அதுக்குள்ளார ஒரு சின்ன புண்ணு இருந்ததை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் அப்படின்னு இங்கே ஒரு மூட்டு இருக்குது. இதுதான் வாயை திறந்து மூடுறதுக்கான ஒரு மூட்டு. அது சரியானபடி வேலை செய்யலைன்னா, ஃப்ரீயாக அந்த ஜாயிண்ட்டை மூவ்மெண்ட் இல்லைன்னா வாயை திறக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி லாக் ஜா, ட்ரிஸ்மஸ் அப்படின்ட்டு, இல்லைன்னா இந்த சதையினுடைய வீக்னஸ்ஸு, பல் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் நாக்கில் இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள், டான்சில்ஸு, அடினாய்ட்ஸு, இது எல்லாமே சேர்ந்து நம்முடைய இந்த ஆரம்ப கட்ட அந்த உணவு உட்கொள்ளுதல் இருக்கிற சிரமத்தினால நோயாளிக்கு சரியானபடி சாப்பாடு ஏற்றுக்காமல் இருக்கிறத என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு சரியாக ஏற்றுக்கலன்னுவாங்க. அப்புறம் முக்கியமானது, இந்த தொண்டைக்குள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை ஸ்வாலோ பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஸ்வாலோ பண்ணுவோம். சில சமயத்தில் இந்த ஸ்வாலோயிங் இஸ் அ ரிஃப்ளெக்ஸு. அந்த ரிஃப்ளெக்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு காரணம் நரம்பு மண்டல பிரச்சனை, சத பிரச்சனை, இல்லை லோக்கலாக ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ இல்லது ஏதாவது கட்டியோ, அப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளினால அவரால் சரிவர விழுங்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னு சொல்கிறோம், பார்க்கின்சோனிசம் அப்படின்னு சொல்கிறோம், நியூரோபதிஸ்ன்னு சொல்கிறோம், மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இந்த சதையினுடைய வீக்னஸ் அதிகப்படுத்தி அவங்களால நல்ல வாயில் வரைக்கும் போயிடும், வாயிலே வச்சிட்ருப்பாங்க. முழுங்கிறதுக்கு அட்டன் பண்ணால் கூட அது உள்ளே போகாமல் அங்கேயே இருந்து கடைசியில் என்ன ஆகும்னா லங்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடும், அது ஆஸ்பிரேட் ஆகிடும். அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அதனாலேயே நாங்கள் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வாய் வழியாக எதை வேணால் எப்படி வேணால் சாப்பிட்லான்றதை நாங்கள் அனுமதிக்கிறது கிடையாது. ஸோ அப்புறம் இந்த இடத்துல வலி, தொண்டை வலி, இது ரொம்ப ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட். இது எது வேணால் இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஒரு அடிபட்டதாக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஏதாவது மீன் முள் குத்திட்டு இருக்கலாம், இல்லை ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் உள்ளே போய் நமக்கு தெரியாமல் பதுங்கிட்டு இருக்கலாம். சில சமயங்களில் இந்த டென்ச்சர் இருக்கு இல்லையா, சும்மா கட்டின பல்லுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அது தேவைப்படும் போது. சில சமயத்தில் தூக்கத்திலேயே அது என்னாகும், அது கலண்டு தன்னறியாமல் தொண்டையில் போய் குத்திடும், அது ஒரு ஆபத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு முழுங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்படி தொண்டையில் கட்டி, அந்த எந்த கட்டியாக வேணும் இருக்கலாம், இன்க்ளூடிங் ஒரு கேன்சர் கட்டியிலேருந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஆரம்பத்தில் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவங்க லைட்டாகவே எடுத்துக்குவாங்க. கடைசி வரைக்கும் நோய் முத்தி போகிற வரைக்கும் அவங்களால கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிற வரைக்கும் அவங்க அதை தள்ளி போடுறத நாங்கள் பார்த்துருக்கோம். மொத்தமாக முடியல, கொஞ்சம் கூட சாப்பாடை இறங்கலைன்னா தான் டாக்டரை பற்றி நினைப்பாங்க. இது ஒரு ஆபத்து. எனவே நம்ம ரொட்டீன் ப்ராக்டிஸில், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி தொடர்ந்து உங்களால் முடியல, அதில் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு உடனே நீங்களாகவே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டு நோயை கண்டறிதலை தள்ளி போட்டுட்டு அப்புறமா முத்தி போன பிறகு டாக்டர்கிட்டையோ மற்றவங்ககிட்டையோ குறை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டா பெட்டர். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா, ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர். வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.